ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு தி சேனல் மது விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது அரிசி மாவு வந்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கை பதம் இப்படி கை வச்சா வந்துட்டு சுடுற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. அதுக்கப்புறம் அதை அந்த அரிசி மாவில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நல்லா பிசைஞ்சால் இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் கையில் ஆயில் அப்ளை பண்ணி இந்த அம்மா உருட்டுறாங்க பார்த்திங்களா, அது மாதிரி வந்துட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம அது மாதிரி பால்ஸாகவும் எடுத்துக்கலாம், இது மாதிரி நீட்டமாகவும் எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நான் ரெண்டுமே கலந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு தேவையான வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா, இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் தேவை கிடையாது, நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் வந்துட்டு ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சோதுக்கப்புறம் நம்ம அந்த உருட்டி வச்சோம்ல அந்த பால்ஸ் வந்துட்டு அது போட்டோன்னா நல்லா எலும்பி வரணும். அதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். இந்த மாதிரி எலும்பி வருதில்ல, இப்படி எலும்பி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல வெல்லப்பாகு, அதை எடுத்து ஊற்றிட்டு நம்ம தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்ல ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் வந்துட்டு தட்டி அதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா இப்படி கெட்டியான பாதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, see you on the next video.